தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற தலைவராக விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் நாளை அவர் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. படையூர் அலுவலகத்தில் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் அதன் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தாவேகாவின் சட்டமன்ற தலைவராக விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து நாளை அவர் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படையூர் அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிவடைந்த பிறகு பட்டினப்பாக்கம் இல்லம் விரைந்த விஜய் அங்கு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். குறிப்பாக அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறுவது என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே ஆட்சி அமைக்க இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் அதற்கான முயற்சிகளையும் தாவேக முன்னெடுத்து வருகிறது. மேலும் தாவேக எம்எல்ஏக்கள் அனைவரும் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு சந்திக்கும் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். முன்னதாக தாவேக சார்பில் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே நேற்று இரவு சென்னை நீலாங்கரை அருகே விஜயை காண சாலையோரம் ரசிகர்கள் பலர் காத்திருந்தனர். அப்போது பலத்த பாதுகாப்புடன் வந்த விஜய் கார் கண்ணாடியை திறந்து சாலையோரம் நின்றிருந்த ரசிகர்களை கையசைத்ததால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.